தமிழக மக்களுக்கு மீண்டும் ஒரு கரண்ட் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இப்போ இருக்க தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலையை பற்றி இதற்கு முந்தைய காணொலியில் நாம் கண்டோம். தற்பொழுது தென் மாவட்டங்களிலே, குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இப்போது இருக்கின்ற சூழலை சற்று மக்கள் அனைவரும் தெரிய கடமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், தென் தமிழகத்தில் சில குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைத்தூக்கல் அதிகமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் எடுக்கின்ற கடைசி ஆயுதம் ஜாதிய மோதல் என்கின்ற ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயங்களை பெரியதாக்கி ஒரு ஜாதிய மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மக்களை தள்ளுகின்ற ஒரு இயக்கம்தான் தமிழகத்தில் முன்னோடி இயக்கமாக பார்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தேவையற்ற ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு ஜாதிய முதலில் உருவாக்குகின்ற ஒரு தீய செயல்களை அரங்கேற்றக்கூடிய ஒரு சூழலை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நெல்லை மாவட்டம், அதாவது நெல்லை மாநகருக்கு உட்பட்ட திம்மராஜபுரம் என்கின்ற ஒரு ஊரிலே கடந்த வாரம் பசும்பொன் தேவர் திருமகனார் அவருடைய நினைவு பீடத்திலே அவர்களுடைய அந்த நினைவு பீடத்திற்கு உள்ளாக பெட்ரோல் குண்டை வீசியும் தேவர் திருமகனாருடைய திருவுருவ படத்தினை பெட்ரோல் குண்டு வீசி எரித்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டு காலையிலேயே அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பரபரப்பை ஏற்படுத்தியது யார் என்பதை பற்றி காவல்துறையோ அரசாங்கமோ ஒரு அந்த தீய செயலை செய்தவர்களை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அதற்கான முழு காரணம் என்ன என்பதை அறிந்து அந்த விசாரணையை முடுக்கிவிட்டு அதை அறிவதற்குள்ளாக தற்போது நாங்குநேரியிலே நேற்று இரவு ஒரு டீ கடையிலே டீ அருந்து விட்டு இருந்த வட மாநில இளைஞர், பிற வகுப்புகளைச் சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களும் தேநீர் அருந்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே யாரென்றே தெரியாத, அடையாளம் தெரியாத சில சமூக விரோதிகள் அந்த டீ கடையில் அமர்ந்திருந்தவர்கள், உட்கார்ந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் மீதும் தயவு தாட்சிணியமின்றி, வயது வித்தியாசமின்றி, ஹேண்டிகேப், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளியை கூடு என்று கூட கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் மீதையும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த கொலைவெறி தாக்குதலையும் கடந்த வாரம் நடந்த அந்த தாக்குதலையும் ஒன்றாக முடிச்சு போட்டு பார்க்கக்கூடிய சூழலில் சமுதாயத்தை சில அமைப்புகள் அதை திணிக்க பார்க்கின்றது. அந்த திணிப்பு என்பது உண்மையிலேயே மக்கள் மத்தியிலே பிரிவினைவாதத்தை ஒன்று பண்ண வேண்டும் என்கின்ற தீய நோக்கிலே செயல்பட்டு அந்த இதிலே வெற்றி கண்டு விடலாம் என்று நினைக்கின்றார்கள். உண்மையிலே அப்படி அல்ல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இப்போது அந்த தாக்குதலை பொறுத்த மட்டிலே, அந்த கொலைவெறி தாக்குதலை பொறுத்த மட்டிலே அது கிட்டத்தட்ட 2 மூவர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். அது வட மாநில தொழிலாளர்களும் அதில் உண்டு. ஏனென்று சொன்னால், ஜாதிய மோதல் என்கின்ற ஒன்று இதில் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால், ஜாதியை கொண்டு வந்திருந்தால் குறிப்பிட்ட சமுதாயத்தினை மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தாக்கி இருக்க வேண்டும். வட மாநிலத்தவர் அந்த ஊர்ல நம்ம ஊரில் உள்ள பாஷையே அவருக்கு தெரியாது. வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அன்றாட பிழைப்புக்காக வைத்து ஜீவனத்திற்காக இங்கு உழைக்க வந்த தொழிலாளி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த இப்போது பொதுவான ஒரு கருத்தை வெளியிடுகிறார்கள். மது போதையிலே, அதாவது கஞ்சா, தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்களை கஞ்சா பயன்படுத்தக்கூடிய நபர்களால் தாக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அந்த கஞ்சா கடத்திய நபர்கள் யார் என்று விசாரித்து வெளியே கொண்டு வர வேண்டியது காவல்துறையுடைய முக்கிய கடமை. என்று சொன்னால், உலக அளவிலே ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான ஒரு காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறையை நாம் பெரிதாக ஆண்டாண்டு காலமாக பார்த்து வருகின்றோம். அவர்கள் தீர விசாரித்தால் அனைத்து பிரச்சனைகளையும் அவர்கள் நினைத்தால் குறுகிய காலத்திலே அதை கொண்டு தீவிர விசாரித்து கண்டுபிடிக்க முடியும். உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை அவர்கள் எளிதாக அவர்களை கைது செய்ய இயலும். நான் கைது செய்ய இயலும் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், காவல்துறைக்கு தெரிந்து செய்தார்கள் என்று சொல்ல வரவில்லை. அந்த அப்பேற்பட்ட ஸ்காட்லாந்துக்கு இணையான
ஒரு காவல்துறையை வைத்திருக்கின்ற நம்ம தமிழ்நாடு அரசு அந்த காவல்துறையை முடுக்கி விட்டு அந்த விசாரணை தீவிரப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை குற்றவாளிகள் யார் என்பது நமக்கு தெரியும். எதற்காக அந்த குற்றச் செயலில் ஈடுபட்டார்கள் என்பது நமக்கு தெரிய வரும். அந்த குற்றச் செயல்களை பொறுத்த மட்டில் யாரை பழி வாங்குவதற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காகவோ அல்லது கூலிப்படையாக செயல்பட்டார்களா, அப்படி இன்னமும் சொல்ல போனால் எதற்காக அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, யாருக்காக நடத்தப்பட்டது என்பதை முதலிலே வெளிக்கொணர வேண்டும். என்று சொன்னால் அந்த கொலைவெறி தாக்குதல் என்பது உண்மையிலே யாராலும் ஜீரணிக்க இயலாத ஒரு விஷயமாகும். ஒரு சமுதாயத்திலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை தீர்த்து அதற்கு சட்ட வழியிலே தீர்வு காண வேண்டும். முதற்கட்ட விசாரணையை முடுக்கிவிட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையுடைய முக்கிய கடமையாகும். இன்னும் இப்போது காவல்துறைக்கு நான் வைக்கும் கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். இத்தனை காலம் நீங்கள் ஆளுகின்ற அரசாங்கத்திற்காகவோ அல்லது இதற்கு முந்தைய அரசாங்கத்திற்காகவோ நீங்கள் கை கட்டி வாய்ப்பத்தி நின்று ஏதேனும் அவர்கள் இட்ட பணியை செய்திருக்கலாம் அல்லது செய்யாமல் கூட விட்டிருக்கலாம். நான் அதை பற்றி பேச வரவில்லை. இப்பொழுது நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், இந்த நாங்குநேரியில் நடத்தப்பட்ட அந்த கொலைவெறி தாக்குதல் விஷயங்களை தீர விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தற்போது காவல்துறை கைகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கின்றது. இன்னும் 10-20 தினங்களுக்குள்ளாக எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகள் அமலுக்கு வரக்கூடும். அந்த தேர்தல் விதிமுறைப்படி காவல்துறை யாருக்கும் பயப்படாமல் முன்னின்று அந்த உண்மை குற்றவாளியை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த உண்மை குற்றவாளி வெளிக்கொண்டு வந்தால் மட்டும் போதாது, அவர்களை இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்த உத்தரவிட்டது யார், அவர்களுக்கான எதற்காக இந்த குற்ற செயல்கள் நடைபெற்றது என்கின்ற கோணத்தில் தீர விசாரித்து உண்மை குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். இதில் நான் யாரையும் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்ல விரும்பவில்லை. காவல்துறை நினைத்தால் அதை உடனே வெளிக்கொண்டு கொண்டு வரலாம். இந்த அமைதி பூங்காவாக இருக்கின்ற நம்முடைய தமிழகத்தை ஒரு கொலை களமாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த சூழலை தவிர்த்து தமிழக மக்கள் அனைவரும் அசாதாரணமான சூழ்நிலை இல்லாமல் சாதாரணமான சூழ்நிலையில் பொது வழியில் நடந்து அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற வகையில் காவல்துறை அவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கும் வகையில் அவர்கள் தீர விசாரித்து உண்மை குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். காவல்துறை நினைத்தால் முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. அதை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய உள்ளது. ஆகவே தமிழகம் எப்போதும் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அனைவரும் விரும்பக்கூடிய வகையிலே, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அனைவரும் நல்ல சிந்தனையோடு, தொலைநோக்கு சிந்தனையோடு, பிறருக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் ஒரு போதை வசதிகளே ஒரு நல்ல முறையிலே தமிழகத்தை கட்டி காத்து வருகின்ற இந்த காவல்துறை ஒரு நல்ல ஒரு தீர்வு இந்த விஷயத்தில் காணும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. காவல்துறையினுடைய தீர விசாரணையை கொண்டு அடுத்த கட்டமாக புதிய காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.